ஒரு 50 கடை வரும். வரும்போது அரசின் கொள்கை முடிவாக இருக்கும். அந்த மதுவை விட இந்த மக்கள் எல்லாரும் மதுவை வந்து குடிச்சு வம்பா போகிறாங்க, அதனால் அந்த மதுக்கடைகள் 2000 மதுக்கடைகளை மூட போகிறோம் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 500 மதுக்கடையை வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு திட்டத்துக்கு இந்த வேலை பார்க்க. இதே மாதிரி தான் சாராயத்தை ஒழிச்சிட்டு இதை கொண்டு வந்தாங்க. இது வெளிநாட்டு மதுபான கடை, இது எல்லாரும் வாங்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டவங்க குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே ஒரு 800 ரூபா சம்பளம் வாங்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் 150 ரூபா குடிக்க தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நானே என்கிட்ட 4 பேர் வேலை பார்க்காங்க. ஏதாவது வேலை முடிய லேட் ஆகிட்டு 10 மணி ஆகுதுன்னா அவன் 250 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த பார்களுக்கு வருமானம் வரணுன்றக்காண்டி இவங்க இந்த திருவள்ளுவர் தினம், அந்த தினம், இந்த தினம் அப்படின்னு இவங்க வேணும்னே லீவ் விடுவாங்க. ஏங்க, திருவள்ளுவர் தினத்துக்கும் காஞ்சி செஞ்சதுக்கும் எதுக்கு பார் லீவ் விடணும்? கொஞ்சமாக அறிவு இருக்கா? இவனை இப்படி ஆட்சி நடத்துறானுவன். திருவள்ளுவர் தினத்துக்கு, காந்தி ஜெயந்திக்கு, காந்தி பிறந்த நாளுக்கு எதுக்கு லீவ் விடணும்னு கேட்க. அந்த பார்காரனுக்கு அன்னைக்கு ஒரு 10-20 ரூபா கிடைக்கும். அப்படின்னா அமைச்சருக்கு லஞ்சம் கொடுப்பான். இன்னைக்கு தூத்துக்குடியில அதிக லாபம் யாருக்கு கிடைக்குன்னு பார்த்தா கஞ்சா வைக்கிறவனுக்கு, பார் வச்சு நடத்துறவனுக்காக தான் இருக்கும். இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரியும். ஏன் இவங்க வந்து மதுவை பத்தி பேசுறாங்களா? நீங்க கடையே மூட வேண்டாம், இனிமே மூட முடியாது. பெண்களை மதுவுக்கு அடிமையாக்காம இருந்தா சரி, கடையை இன்னும் உங்களால மூடவே முடியாது. நீங்க கையெழுத்து போடுறீங்கன்னு சொல்லுங்க, தோத்து போயிருவீங்க. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மதுக்கடைகளை வந்து வரமுறைப்படுத்தணும். மதுக்கடைகளை தனியாருக்கு கொடுக்கணும். அப்பதான் காவல்துறைக்கு பயப்படுவான் தனியார். இப்போ மதுக்கடையை நடத்துறது அரசாங்கம். பார் எடுத்திருக்கிறவன் அந்த துறை அமைச்சருக்கு மாசம் 1 லட்சம் கொடுக்கான். விளங்க மாடா? இப்போ ஒரு திட்டம் கொண்டாரான். அவன் அந்த பார் நடத்துறவன் பாட்டில் வித்து கொஞ்சம் ஒரு இனத்தையோ அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். அந்த 10,000 ரூபாயும் பிடுங்குறதுக்கு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டாரான். பாட்டில் திருப்பி வாங்குறான். எங்க பார்ல திருப்பி வாங்கி அதை மறுபடியும் கம்பெனிக்கு போய் அடைச்சி வர்றதுக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்து பெருசா எடுக்கிறது இல்லை. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சசிகலா, ஜெயலலிதா இவங்க எல்லாரும் வந்து பிராண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த பிராண்ட் கம்பெனியினுடைய வருமானம் வந்து அவங்களுக்கு போகுதுன்னு. அதே மாதிரி இப்போ கலைஞர் குடும்பத்துக்கு இருக்கு, டிஆர் பாலுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு கரெக்டா தெரியல, இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், அப்போ அவங்களுக்கு எப்படி லாபம் வரும்? இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்பெனி நடத்துறாங்க. மதுவை ஒழிக்க முடியாது. மதுவை வேணா வரமுறைப்படுத்தலாம். மது விற்பனையை தனியாருக்கு கடை கொடுக்கணும். இது உண்மையான மக்கள் அரசு அப்படின்னா தனியாருக்கு கடை கொடுக்கும். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால் கூட ஒரு திமுக மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து எல்லோருக்கும் எல்லாம்னு போட்டுருந்துச்சு. முன்னால் வந்து அவன் உழைப்பான், அவன் சாப்பிடுவான். நிறைய பேர் அப்பாவுக்கு தெரியாமல், அண்ணனுக்கு தெரியாமல், தம்பிக்கு தெரியாமல் சேமித்து வச்சுருப்பான். தான் பிள்ளைகளுக்கு பெரிய இடத்துல கட்டி கொடுப்பான், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பான். இப்போ எப்படி இருக்குன்னா எல்லார் வாயிலையும் மண்ணு. எவன் ரோட்டில் போனாலும் சரி, இப்போ காரை மறிக்கலை, அதுக்கு நான் காரை மறிக்க சொல்லலை. இப்போ பைக்கில் போக முடியாது, உடனே பிடிச்சி வச்சு ஃபைனு. இப்போ 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தான் தெரியும். நான் ஆள் வச்சு வேலை பார்க்கறதுனால எனக்கு தான் தெரியும். ஆனால் கோடி கணக்கில் பொருளுது, கோடி கணக்கில் பொருளுது. நான் கூட ஒரு செய்தி பார்த்தேன். 40 மனு கட்டியிருக்காங்க இந்த தொகுதியில் எம்பி நிற்கணும்னு சொல்லி. ஒரு மனுக்கு 50,000 ரூபாயா? 40 மனுன்னா 20 லட்சம் ரூபா. இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் ரோடு நாளைக்கு காலைல வேணாலும் போய் பாருங்க. ஆறுமணி விளக்கு திரும்புறதுக்கு முன்னால் பெரிய பெரிய பள்ளமாக கிடக்கு, எல்லாம் தண்ணியில் அடிச்சு போனது. இந்த சண்டிங் மண் இருக்குல்ல, மண் பள்ளங்களை நிரப்புற மண், அந்த மண்ணை கூட எல்லாமே எடுத்து வச்சுக்கிறான். 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு விற்கான். அந்த மண் அடிச்சு விட்டாலே போதும், நடந்து போறோம் பள்ளத்துல தான் ஓடணும். இருட்டில் திருச்செந்தூருக்கு நடந்து போனான்னா தெரியாம பைக்ல போறான், ஒரு லாரி அணைச்சு விட்டு அவன் பள்ளத்துல தான் ஓடணும். விழுந்தா மண்டையில அடிபட்டுரும். இது எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்டுக்கல. அந்த 20 லட்சத்துல மக்கள் பணி செய்ய விரும்பணும்னு இருக்குல்ல, இப்படி படம் போட்டுக்கிட்டு வர்ற வருமானத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய சுயநலத்தை மட்டும் பார்க்காங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் பேசுறேன்னா, இதுதான் அரசியல். நான் ஒன்றும் வைத்தறிச்சல்ல பேசல, நான் ஒன்றும் தாக்கி பேசணும்னு பேசல. இதுதான் அரசியல். இது மக்கள்கிட்ட வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்துறவன் தான் அரசியல்வாதி. இப்போ திமுக அமைச்சராக இருந்தார், அண்ணன் சொன்னாரு, அவரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தார். நான் இப்போ உள்ள மந்திரிகளுக்கு சொல்லிடுறேன், மந்திரிகள், எம்பிகள், முதலமைச்சருக்கும் சொல்றேன்.
அவரு என்ன செய்வார்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார் ஏடிஎம்கே பீரியட்ல. அப்போ நான் ஒரு பஸ் வச்சுருந்தேன், நான் ஒரு 5 பஸ் வச்சுருந்தேன். வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த பஸ்ஸுக்கு குவார்டர் டாக்ஸ் வாங்கினா 90,000 ரூபா. அது வெளி ஸ்டேட் பஸ்ஸு, குவார்டர் டாக்ஸ் தமிழ்நாடு டாக்ஸ் வாங்கினா 90,000 ரூபா. மாதம் மாதம் கட்டினீங்கன்னா 1,60,000 ரூபா வரும். மாதம் மாதம் கட்டினா 1,60,000 ரூபா, குவார்டர் டாக்ஸ் கட்டினா 90,000 ரூபா. அந்த வெளி ஸ்டேட் வண்டி பெர்மிட் வண்டியை குவார்டர் டாக்ஸ் கட்ட விட மாட்டான். எல்லாரும் வசூல் பண்ணி ஒரு 10 கோடி கொண்டா அப்படின்மா அந்த செந்தில் பாலாஜி. அவன் தமிழக மக்களின் வயிற்றுச்சல்ல கொஞ்சம் நெஞ்ச உழலங்க. நானும் பார்த்துருக்கேன், நானும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து பார்த்துருக்கேன். இப்படி ஒரு வயலும் ஒரு வருஷம் ஒன்றும் உள்ளே இருந்தது கிடையாது. அதை விட பெரிய கொடுமை என்னன்னு கேளுங்க, அவன் தம்பி இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியாவல. இப்போ இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அப்போ அன்னைக்கு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஏன்னா வேலுமணி தீவு வச்சிருக்கானே மந்திரி வேலுமணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேலுமணி தீவு வச்சிருக்காரு, கொள்ளையடிச்சு பணம் சேர்த்திருக்காரு, எல்லாம் சரி. அதனாலதான் பிஜேபி காரன் நெருக்கடி கொடுக்க அன்னைக்கு கட்சியில போய் சேர்றாரு. ரெண்டாவது வந்து டைவரேட் ஆயிட்டாரு. இன்னைக்கு பிஜேபி வந்து நேர்மையான கட்சி கிடையாது. ஆனா பிஜேபி காங்கிரஸை விட நல்ல கட்சி. சரி, அதை விட இன்னொரு படிக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு தேர்தல் நடக்கு, எம்பி தேர்தல் நடக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து வெறும் 39 சீட்டு, திமுக வெறும் ஒரு 6.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல வெயிட்டா இருக்கு ஜெயிக்கிறது. வடநாட்டில் எவ்வளவு பேர் இருக்கு. நீ காங்கிரஸ் பிரதமர், ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவிச்சு ஏன் ஓட்டு கேட்க முடியல உங்களால? நீ ராகுல் காந்தி பிரதமர்னு அறிவிச்சு ஓட்டு கேளு, 400 சீட்டு ஜெயிக்கும் இந்தியால. நீ இந்தியாக்காரனை பூரா மடப்பையில ஆகிறியா? அவ்வளவு பேரும் 7 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்தியா கூட்டணி இவன் போட்டுருவான்ட்டு. இது மோடி மறுபடியும் வர்றதுக்கு வழிவகை பண்றிய. மோடி வந்தான்னா வாழவே முடியாது. மறுபடியும் வந்தான்னா பிஜேபியில வேற யார் வேணாலும் வரலாம். விவசாயி போராட்டம் நடக்கு, அவங்க இப்ப போராட்டம் பண்றது தப்பு. ஆனா ஏன்னா எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போற நேரம். ஆனா விவசாயி போராட்டத்தை ஒரு இறங்கி போய் ஒரு பணிவா நான் செய்யறேன். மோடி நினைக்காரு தெற்க தமிழ, வடக்க தலைப்பகுதியில் இஸ்லாமியர், காஷ்மீர், அதுக்கப்புறம் சீக்கியர், இவனுக்கு தேவை கிடையாது, இவனு இல்லாமலே நம்ம பிரதமர் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் ராம ஜென்ம பூமியை அவசரமா திறந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு பயன் தரப்போகுதுன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப மோடி இவ்வளவு விளம்பரம் பண்றாரு, எத்தனை நவீன திட்டம் கொண்டு வந்தாலும் சரி. அவர் சொல்றாரு நான் 25 கிலோ அரிசி தருவேன், அது 5 வருஷத்துக்கு தான் தருவாரா, நான் கேரண்டிங்க. அண்ணாமலை சொல்றாரு மோடி அரிசி கொடுக்காரு, நான் ஐயா வீட்டில் இருந்தா கொடுக்காரு. இது வந்து பழைய அண்ணா அவர்கள் ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொன்னது, கலைஞர் வந்து இதுல ரேஷன் கடையில் விலை குறைவா அரிசி கொடுத்தது, ஜெயலலிதா வந்து இலவச அறிவிச்சது. இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இவங்க கொண்டு வந்தது கிடையாது, மோடி அரிசி கிடையாது. இதுல மத்திய அரசு மானியம் கொடுக்கு. ஏன் நீ வந்து தமிழ்நாட்டினுடைய வரியை வாங்கிட்டு கொடுக்கறத நீ சொல்லி காமிக்க? அப்போ இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரப்பர் ஸ்டாம்பர் ஆக்கணும்னு நினைக்காங்க. அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் மக்கள். இப்ப தூத்துக்குடி எடுத்துக்கிடுவோம். தூத்துக்குடியில் செந்தில் ராஜ்னு ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல நியமனம் பண்ணவர். நான் இப்ப இங்க உள்ள அமைச்சர், மாநில அமைச்சர், எம்பி அவர்கள்ட்ட கேட்க, அந்த மாவட்ட ஆட்சியரை நீங்க ஏன் மாத்தல? அந்த மாவட்ட ஆட்சியரை மாத்தாதனால தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்ச, இன்னைக்கு காவல்துறை அன்பர்கள் ஒரு 4 பேரை மட்டும் அதுல குற்றவாளி ஆக்கியிருக்கீங்களே. அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குன கடம்பூர் ராஜு தானே அதுல முதல் குற்றவாளி. கடம்பூர் ராஜு கொண்டு வந்த IAS நீங்க இங்க வச்சிருந்ததுனாலதான் கடம்பூர் ராஜு மறுபடி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் குற்றவாளி லிஸ்ட்ல வரல. அப்போ நீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் கொண்டு வரீங்க, அந்த மாவட்ட ஆட்சியர் சரியா நிர்வாகம் பண்றானான்னு கண்காணிக்கணும். இங்க அப்படி இல்லை. நீங்க மாவட்ட ஆட்சியர் ஆபீஸுக்கு போங்க, துரைமுருகன் துறை அமைச்சர்னு சொல்லிட்டு அவர் துறை அமைச்சர்ல இருந்து ஒரு 4 பேர் வசூல் பண்ண உட்கார்ந்துருப்பான் கனிம வளத்தை. அவர் சொல்றதுதான் கலெக்டர் கேட்பாரு.
அவன் ஒரு யூனிட்டுக்கு 250 ரூபா மேனிக்கு 500 யூனிட் சீட் அடிக்க வந்து அங்கேயே ரூபா வாங்குவான். ரூபா தரலன்னா ஆர்டிஓவோ டிஆர்ஓவோ கலெக்டரையும் அனுப்பி அந்த வண்டியை பிடிச்சி உள்ள போடுவான். இது தெரியாம நீதிமன்றங்கள்ல கனிம வளத்தை களவாண்டுட்டான்னு சொல்லி அந்த டிரைவரை 2 மாசம் வெளியே விட மாட்டாங்க. இவங்களுக்கு யாரு ரூபா தரலையோ அந்த வண்டியை தான் பிடிப்பாங்க. இந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இது இந்த கூட்டத்தின் வாயிலா தெரிவிச்சாதான் பத்திரிகாரங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். என் பார்வைக்கு இப்போ மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்ன? அந்த துறை அமைச்சர் துரைமுருகனா இருந்த காரணத்தினாலதான். துரைமுருகன் சிறந்த பேச்சாளர், சிறந்த நிர்வாகி, சிறந்த அரசியல்வாதி. ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட அந்த துறையை கொடுக்க கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வாய்க்காலில் விவசாயிகள் தண்ணி திறக்கணும்னா கூட சிஇக்கோ எஸ்சிக்கோ போய் லஞ்சம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க. அதனால ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாதான் அணையை திறப்பாங்க. அந்த கொடுமை தான் இப்போ நடந்துச்சு. இது சாதாரண பாமரனுக்கு தெரியும், சாதாரண விவசாயிக்கு தெரியும், தொழில் பண்றவனுக்கு தெரியும். மழை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பெய்யுது, நைட்டு விட மாட்டேங்கி, அடுத்த நாள் காலையிலயும் மழை பெய்யுது, வெள்ளம் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அணையை திறந்து விடலை. நீ பகல்ல அணையை திறந்து விட்டுருந்தா தண்ணி கடந்திருக்கும். நைட்ல 12 மணிக்கு இவங்க எல்லாரும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செல்போன் நம்பர்ல இணைச்சி வச்சுக்கிடுவாங்க. உடனே அந்த திட்டத்தை அதில் மெசேஜ் போட்டுருவாங்க. நைட்டில் 12 மணிக்கு மெசேஜ் வருது, 15 கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு திருநெல்வேலி கலெக்டர் வந்து தாமிரபரணி அணையை திறந்து விட சொல்லியிருக்காரு. அவ்வளோ பேர் வாயிலையும் மண். எல்லார் வீட்லேயும் சுமார் அந்த நட்டை வெளியே சொல்ல முடியாது. நீங்கள் யாராவது தனியாக கூப்பிட்டு கேட்டால் அழுதுருவாங்க. வீட்டில் அவ்வளோ ஜாமான் பறி போயிட்டு. நானும் தண்ணிக்குள்ளே பல பகுதியில் போய் பார்த்தேன். எல்லா இடமும் தண்ணி தான். தண்ணிக்குள்ளே இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் தண்ணி வந்ததே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் தான் தண்ணி வந்துச்சு. அது காரணம் என்னன்னா, இந்த மடப்பயிலுவை இந்த மாநகராட்சியில் வேலை வாங்காம பாருங்க, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டே எஸ்டிமேட் போடுவான். அவன் தப்பா போட்ட வாய்க்கா தண்ணி பூரா அங்கிட்டு தாட்டிட்டு ரோட்டு வழியா போகுது. ரோடு வந்து வண்டி போறதுக்கு வச்சிருக்கான். ஓடையில தண்ணி வந்து கம்மியா இழுக்க மாட்டேங்கணும்னா அடுத்த ரோட்டு வழியா பாஞ்சு தண்ணி போகுது. எங்க வீட்டு ஏரியாக்கெல்லாம் இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து தண்ணி வந்ததே கிடையாது. சரியான மேட்டு பகுதி. அங்கே தண்ணி வந்துட்டு அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் எல்லா வாயிலையும் மண்ணு, எல்லா வீட்டுக்குலையும் தண்ணி. இவங்களால துரிதமா நிர்வாகம் பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க அதிகாரி சொல்றதுதான் கேட்காங்க. இப்ப பழைய ஆட்க அரசியல்வாதிகள் வந்து இவங்க சொல்றத அதிகாரி கேட்பாங்க. இப்ப அதிகாரி சொல்றதுதான் இவங்க கேட்காங்க. இது இந்தியா ஃபுல்லா எப்படி கெட்டு போச்சு. இந்த இதுல என்னமோ மக்கள் பூரா இங்க மஞ்சள் குளிக்கிற மாதிரி இவங்க பேட்டி கொடுக்கறதும் இவங்களுடைய இதுவும். ஆனா உண்மையான நிலவரம் திமுக தமிழ்நாட்டில் 20 சீட்டுக்கு மேல ஜெயிக்காது. அண்ணன் எடப்பாடிய கொஞ்சம் வாழ்த்தலாம். என்னன்னா அவன் சுயநலவாதி தான். அண்ணன் எடப்பாடியும் கொள்ளக்காரர் தான். அவரு வந்து பாரம்பரியம் இல்லாத ஆளு. இப்ப எப்படின்னா ஒரு 4 பேர் பெட்டியை தூக்கிட்டு வரான், நம்மளும் கூட சேர்ந்து தூக்கிட்டு வரோம். தங்க பெட்டி நம்ம வீட்டில் தங்கிட்டு, அந்த மாதிரி எடப்பாடி இன்னைக்கு ஏடிஎம்கே எடப்பாடி வீட்டில் தங்கிட்டு, அதே எடப்பாடி வீட்டில் தங்கிட்டு இப்ப தென் மாவட்டம் ஏடிஎம்கே கிடையாது. இப்ப நம்ம செயலாளர் கூட ஒரு முயற்சி பண்ணார், எப்படியாவது ராஜா அண்ணனை இந்த வட்டம் எம்பி ஆக்கிடணும். இப்போ சொல்லிட்டு தான் இருக்காரு, இந்த தொகுதியில் அண்ணன் நின்னீங்கன்னா நான் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேயும் உங்களை பொது வேட்பாளரை ஆதரிக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணும்போது ஒரு இடத்துல இப்போ அதிமுகவுக்கு தகவல் போயிருக்கு. இப்படி செயலாளர் வந்து மரியாதை நிமித்தமா அதிமுக எடப்பாடி அவர்களை சந்திக்கிறாரு. இன்னைக்கு இல்லை, 6 மாசத்துக்கு முன்னால சந்திக்கிறாரு. ஏன்னா நம்ம கொள்கை ரீதியாக தான் நாங்கள் பயணிப்போம். கொள்கை ரீதியா எங்க கொள்கை ரீதியா திமுக கூட பயணிக்க முடியாது. ஏன்னா அது எங்க எதிரான கொள்கை. ஒண்ணு பிஜேபி கூட போகணும், இல்லைன்னா ஏடிஎம்கே கூட போகணும். அப்போ அவரு நினைச்சு ஏடிஎம்கே கூட எடப்பாடி அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திக்கணும் அப்படின்னு இவர் டேட்டு கேட்டிருக்காரு. உடனே எடப்பாடி வந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல இப்படி ஏதோ
ஏன்னா அவங்க நமக்கு வந்து நேம்போர்டு என்ன அப்படின்னா, நம்ம பெரிய அளவில் வளரலை, பெரிய அளவில் பிரபலியம் இல்லாதனால உடனே பெரியசாமி மகன் மந்திரி தம்பி அப்படின்னு தான் வரும். அப்போ மந்திரி தம்பி வந்து இப்படி அந்த கட்சியில இருந்து என்னைய செயலாளர் சந்திக்க வராரு சொல்லியிருக்காரு. அப்போ அண்ணன் கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு, அவன் ராஜா வர சொல்லுங்க, அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், கடம்பூர் ராஜே பெரிய ஆள் கிடையாது. கடம்பூர் ராஜு இந்த மாவட்டத்தை அதிமுக நிர்வாகம் பண்ற அளவுக்கு தகுதி உள்ள ஆள் கிடையாது. கடம்பூர் ராஜு நிர்வாகம் பண்ண போய் தான் இந்த மாவட்டத்தில் அதிமுக அழிஞ்சிட்டு, இந்த வட்டம் நீங்க வேட்பாளர் போட்டு எலெக்ஷன்ல வேலை செஞ்சாதான் உங்க கட்சி அழிஞ்சிருக்கிறது தெரியும். அதை விட நம்ம அண்ணன், நான் ஒரு நாள் தெரியாம நான் யாருக்கும் வணக்கம் போடுறது இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் போடுவேன். ஏன்னா நான் வந்து என்கிட்ட வேலை செய்கிறவங்களோ எங்கள் வேண்டியவங்களோ நீங்க வணக்கம் போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வணக்கன்றது வந்து என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறவங்க போடுறது. நம்ம டெய்லி சந்திக்கிறவங்க வந்து சிரிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது என்னுடைய பாலிசி. இந்த அண்ணன் எஸ்பி சம்புநாதன் அண்ணன் இருக்கார்ல, அவரை தெரியாமல் 2 நேரம் வணக்கம் போட்டு தொலைச்சிட்டேன். யாருமே மதிக்க மாட்டாங்க அவரை, தூத்துக்குடிக்காரன். நான் தெரியாமல் வணக்கம் போட்டேன். அந்த எஸ்பி சம்புநாதன் சொல்லியிருக்காரு மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல, நான் 1 வாரத்தில் ராஜாவை ஏடிஎம்கேல சேர்த்து காமிப்பேன்னு சொல்லி. ராஜா என்ன சின்ன பையன் நினைச்சீங்களா? தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு சக்தி படைச்சவன். சவால் விட்டு போக, இன்னைக்கு உள்ள முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஏன்ட்ட நீ விவாதத்துக்கு வாங்க, எந்த துறையா இருந்தாலும் சரி என்னால பதில் சொல்ல முடியும். நான் ஒன்னும் சாதாரண ஆள்கள், அரசியலை சுவாசித்தவன், யார்கிட்ட வேணாலும் விவாதம் பண்ண தயார். தகுதி இல்லாதவன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரக்கூடாது இனிமேல். இதுதான் நாம் இந்தியர் கட்சியினுடைய ஆதங்கம். எங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, ஆனா கட்சி வளரும். இன்னொன்னு சொல்லிடுறேன், அதை ஆரம்பிச்சதை முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு காலத்துல ஜெயலலிதா காலத்துல ஆத்து மண்ணு வித்தாங்க, இப்ப ஆத்து மண்ணு விற்க மாட்டேங்குது. ஏன்னா சிமெண்ட் பூராவுமே எம்சாண்டுக்கு செஞ்சுட்டான். ஆத்து மண்ணை வச்சு யாரும் அதிகமாக வீடு கட்டுறதில்ல. நீ ஆத்து மண்ணை வச்சு காங்கிட்டு போட்டீங்கன்னா ஒழுங்கு வீடு, ஏன்னா செட் ஆகாது. இப்ப என்னன்னா இந்த பொக்கு மண் வைக்கிறது, இந்த சண்டிங் மண் பள்ளத்துக்கு போடுறது, அதுதான் இப்ப அரசியல்வாதிகளுக்கு வருமானம். மறுபடியும் வெள்ளத்தில் இந்த மக்கள் மாட்டாம இருக்கணும் அப்படின்னா நீரோட வர்ற இடத்துல தடுப்பணை கட்டணும். இப்பவே அரசு நிலங்கள் அவங்க வீடு பள்ளத்தில் இருக்கு இல்லை, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அவ்வளவு பேருக்கு வந்து இந்த பொக்கு மண்ணை ஃப்ரீயா கொடுங்க. ஒரு லோடு பொக்கு மண் 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், 6,000 ரூபாய்க்கு அடிக்காங்க. பொக்கு மண்ணை ஃப்ரீயா கொடுங்க. இது என்னுடைய பெரிய கோரிக்கை. வருங்காலங்களில் வெள்ளங்களில் சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு சட்டி மண் அள்ள முடியாது, தாசில்தார் பிடிச்சிட்டு போயிடுவாரு, அந்த அளவு கொண்டு விட்டுட்டாங்க. ஆனா நம்ம துறைமுருகனுக்கு யூனிட்டுக்கு 250 ரூபா கொடுத்துட்டா விட்டுருவாரு. இப்படிதான் இருக்கு கேவலம். இன்னொன்னு சொல்றேன், தூத்துக்குடியில் உள்ள அவலம், அந்த நம்ம ஸ்டெர்லைட் முன்னால இவங்க ஒரு வாய்க்கா கட்டியிருக்காங்க 3 வருஷத்துக்கு முன்னால. அந்த வாய்க்கா வந்து நீ கட்டினா சரி, வாய்க்கா கட்டினது தப்பு இல்லை. அந்த வாய்க்காவுக்கு அடுத்தாப்புலையும் அரசு புறம்போக்கு இடத்துல ஒரு 10 அடி இடம், இந்த பக்கமும் ஒரு 10 அடி இடம் நீ விடணும். அப்படின்னா அந்த வெள்ளப்பெருக்கு ஓடி வரும்போது அந்த இடத்துல மொத்தமா ஓடும். அப்படி இல்லைன்னா இந்த முனையிலே ஸ்டாப் ஆகி இந்த ஊருக்குள்ள வந்து, அது கூட அதிகாரி ஒரு பேருக்கு அறிவு கிடையாது. பெரிய முன்னாலெல்லாம் முனிசிபல் வண்டி மெல்ல போகும், இப்ப முனிசிபல் வண்டி நம்ம வண்டியோட வேகமா போகுது. அவ்வளவு வருமானம் வருது அவனுக்கு. நீங்க பாருங்க, இப்ப நகராட்சி வண்டி போகும் பாருங்க, மெல்ல போக மாட்டான். இப்ப கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டினா போலீஸ் பிடிப்பாங்க. இடையில கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டாம நீங்க நைட்டு 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் உன் கார்ல குடும்பத்தோட போக முடியாது. ஒவ்வொரு காரையும் உள்ள பார்க்க கஞ்சா அடிச்சுட்டு தைரியமா தாக்கி துட்டு புடுங்க தயார் பண்றான். இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா தேசிய நெடுஞ்சாலை, மாவட்ட நெடுஞ்சாலை, தெருக்கல்ல இப்ப இது ஒரு பெரிய வேலையா இருக்கு. நீ 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்கிடுறான், பெட்ரோல் போட பணம் வேணும், டியூ கட்ட பணம் வேணும். அவங்கள நீ வந்து வேலை அமர்த்து, வேலை ஏற்படுத்தி கொடு, வருமானம் வேணும்.
இப்ப நான் இருக்கேன், நான் கிட்டத்தட்ட சுமார் 35 ஆண்டுகள் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ ஒரு 5 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு கார் 40,000 ரூபாய்க்கு டியூ கூட கட்ட முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. வருமானம் இல்லை. நான் இப்ப ஏன் கஷ்டத்தை சொல்லல, வருமானம் இல்லை, வருமானம் இல்லை. மக்கள்கிட்ட வரியை அதிகமா போடாத, மக்கள்கிட்ட இருந்து வரியை புடுங்காத. மக்கள் மலர்ந்துருவான், மலர்ந்தா நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ வேற நாட்டுக்கு தான் நம்ம மக்கள் அடிமையாக்கி விட்டுருவ நீ. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல போன உள்ளாட்சி தேர்தலில் 200 மடங்கு கூட்டணும்னு அந்த வேலுமணி மடையன், அவன் ஒரு மடப்பைய, பாரம்பரியம் இல்லாத களவாணிப்பைய, அந்த களவாணிப்பைய 200 மடங்கு போடணுன்ற திட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றிருக்கு. ஒரு பாரம்பரியமான அரசு, 50 ஆண்டுகள் தமிழகத்தை கட்டமைத்த ஒரு வழிவகை வந்த அரசு அந்த 200 மடங்கு நிறைவேற்றி இருக்கிய. நான் இங்க உள்ள தொழிலதிபர்கள்ட்ட சொல்றேன், ஓரளவு பணம் வச்சிருக்கவங்க சொல்லுங்க, யாருமே பில்டிங் கட்டாதீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பில்டிங் கட்டி விட்டு போனீங்கன்னா தீர்வை கட்ட முடியாது. அவளை அரசு புறம்போக்கு, அவளை அரசு ஜப்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த அளவுக்கு கேவலமா வரியை கூட்டி இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? கரண்ட் பில்லு கண்ணை மூடி முழிக்கிறீங்களா? இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ள இருக்காருல்ல, தமிழ்நாட்டுக்கார மக்களுடைய வைத்தறிச்சல் அதான் உள்ள இருக்காரு. இப்படியா கரண்ட் பில்ல கூட்டுறது? 500 ரூபா வந்தவனுக்கு 2000 ரூபா வருது. அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. திராவிட மாடல் 1000 ரூபா, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்காங்க. கொடுத்து என்ன செய்ய? ஒரு ஆட்டோல ஏங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் 100 ரூபா ஆட்டோவுக்கு. நம்ம ஆட்டோ நண்பர்கள் தான் இருக்காங்க. நீ இதே வெளியூர்காரன்னா 150 ரூபா. மற்ற பக்கம் எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியல. இது என் காதல சொன்னது. என்னன்னா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் 150 ரூபா வாங்கினாங்க அப்படின்னா. சரி, அந்த அளவுக்கு தான் இப்ப விலைவாசி இருக்கு. நீ 1000 ரூபாய கொடுத்து என்ன செய்ய? 1000 ரூபா ஒரு நாளைக்கு கூட காணாது. நீ இலவசம் கொடுக்காத, இலவசம் கொடுக்கறது நிப்பாட்டு. இலவசத்தை கொடுத்துறது நாங்க முழுமையா எதுக்கும் இங்க யாரு கேட்கல. வரி போடாத, குப்பை வரி. ஒரு தெருவில் 40 வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு 40 ரூபா வரி வாங்குறிய, 160 ரூபா வாங்குற. நீ குப்பைன்றது கான்ட்ராக்ட் விடுறிய, நீ குப்பையெல்லாம் என்ன வந்து டெண்டர் விடு. நான் இன்னொன்னு சொல்றேன், தூத்துக்குடியை பொறுத்தவரை நம்ம அம்மையார் எம்பி அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க. நீங்க தான் 5 வருஷமா எம்பியா இருக்கீங்க. மத்திய அரசு நிதி 1000 கோடி தூத்துக்குடிக்கு வந்திருக்கு. இந்த 1000 கோடியை இதுக்கு அடுத்தாப்புல ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட்ல இருந்து இதுக்கு அடுத்த ரோடு வரைக்கும் 1000 கோடியை வம்பாக்கிட்டானுங்க. இந்த இதுக்கு முன்னால ஏதோ ஒரு நவீன பூங்கா வச்சிருக்கானுங்க. அங்க பேய் தான் குடியிருக்கும். இந்த பூங்கா கூட இவ்வளவு செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பூங்கா கூட மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இந்த பேய் குடியிருக்கிற பூங்காவுக்கு 50 கோடியா? ஏன்னா மடப்பயில துட்டினுடைய அருமை தெரியுதா? எந்த மடையனோ எஸ்டிமேட் போட்டிருக்கான். சரி, அப்போ நீங்க பதவியில இருக்கீங்க. இப்ப நான் ஏன் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், ஏன் நிர்வாகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்? ரொம்ப மோசமா போகுது. நம்ம வரணும், நம்ம சில இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களே, தூத்துக்குடிக்கு 1000 கோடி ரூபா கொடுத்துருக்கானே, 1 2 3 அவ்வளோடையும் சிறுசாக்கிடுச்சு. இனி 10 வருஷம் கழிச்சு தூத்துக்குடியில நடந்தா போகணும். விவிடி சிக்னல்ல இருந்து கடற்கரை வரைக்கும், ரெண்டாவது வந்து அருள்ராஜ் ஆஸ்பத்திரியில இருந்து நம்ம காய்கறி மார்க்கெட் வரைக்கும் நடந்தா போகணும். சைக்கிள்ல கூட போட முடியாது. மடப்பைய எஸ்டிமேட் போட்டிருக்கான். கார் போறதுக்கு 20 அடி காரு. பெரிய பெரிய இங்கிலாந்து இது. இங்க அவன் உழைச்சி கையில, அதான் ஒரு பாட்டு, பழைய பாட்டு ஒன்று, தங்கவேல் பாட்டு. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல அப்படின்மா. அந்த மாதிரிதான் இங்க 90% ஒரு வாழ்க்கை இருக்கு. இவன் பெரிய பேம் கட்டி இருக்கான். அதுக்கு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுக்கு 70 கோடியா இருக்கும். அந்த மடத்தனமான வேலைக்கு ஒத்து போன எம்பி மறுபடியும் நீங்க தூத்துக்குடி தொகுதிக்கு வந்து என்ன நன்மை பண்ண போறீங்க? இப்ப இன்னொரு மட வேலை நடக்கு, அது எல்லாருக்கும் பொருந்தும். மேயரு, மந்திரி, எம்பி. அங்க சங்கரபுரியில இருந்து வடக்காம ஒரு வாக்கியா போகுது. மடப்பயில 4 அடியில வாக்கியா போடுறிய மடப்பயில. யாருக்கனே மாப்போர்னிக்காரன் 2 மாசமா தண்ணியில கிடந்திருக்கான. காலத்துக்கும் சவரத்தை தாண்டி தண்ணி ஓடுறது கிடையாது. இந்த வருஷம் மழையில ஓடி இருக்க மடையா
நீ நாலடி காலத்துல வாய்க்கா போட்டா போடுமா ஓடுமாடா மடையா, நீ வாய்க்கா போட்டுட்ட, இனிமே 2 பக்கம் 10 அடி பள்ளமா போடு. மழை நேரத்தில் அதுல தண்ணி ஓடி போய் அந்த ஓடையில ஏறும். முட்டா போயிடுவேன். அதை வளைஞ்சு வளைஞ்சு போட்டிருக்கான். இப்பதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தேர்தல் நேரம் இதை நீங்க பார்த்து வாக்களிக்கணும். இங்க நான் யாருன்னே சொன்னேன், டயாசிசன் நிறைய பேருக்கு அறிவை கொடுத்தது டயாசிசன் பள்ளிகள். இப்போ இங்கே டயாசிசன் இருக்கு திருநெல்வேலி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்ஐ டயாசிசன் தான், நான் ஆர்சியை சொல்லலை. சிஎஸ்ஐ டயாசிசன் திருநெல்வேலியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. இந்த டயாசிசனில் 2 குரூப் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக மத்திய அரசு மறுபடி மோடி வந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சாலும் சரி, இல்லை இந்த எம்பிஏ ஒருவேளை மறுபடியும் எம்பி ஆனாலும் சரி, தயவு செய்து டயாசிசன் பள்ளிக்கூடத்தை பூரா தேசியமாக மயமாக்கப்பட்டு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களா தரம் உயர்த்துங்க. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் தமிழக மக்களுக்கு பெரிய பிரயோஜனமா இருக்கும். இவனை உள்ள உட்கார்ந்துக்கிட்டு பண்ற அழிமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆளாளுக்கு போவான், ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துக்கிடுவான். இது கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடங்கள்ல பூரா படிக்கிறது இந்து குழந்தைகள், மற்ற முஸ்லீம் குழந்தைகளும் படிக்காங்க. இவங்க பெரிய கொடுமை பண்றாங்க. அந்த டீச்சர் டிரான்ஸ்ஃபர் போடுறது, போஸ்டிங் போடுறது, அதுல வருமானம் பார்க்கறது, இவனுக்கு போடுற சண்டையெல்லாம் பார்த்தா இதை ஒரு முடிவு கொண்டு வாங்க. அண்ணன் கடம்பூர் ராஜ் பெரிய மேதாவி, பெரிய தென்னகத்து போர்வாள். அந்த போர்வாளினுடைய அடிமை எஸ்பி சண்முகநாதன். அவர்கிட்ட இன்னொரு மேட்டரை நான் சொல்றேன். இந்த எம்பி தேர்தல் முடியட்டும், முடிஞ்ச உடனே நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு சிறுவண்டம் தொகுதி கொடுப்போம், கண்டிப்பா அமைச்சராக்குவோம். ஏன்னா அந்த கட்சியில இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அங்க இருந்தா கடம்பூர் ராஜிட்ட நீங்க கை கட்டி தான் நிக்கணும். நீங்க எண்ணிய ஒரு வாரத்தில் ஏடிஎம்கேல சேப்பன்னு சொல்லியிருக்கீங்க. அது எங்க முதலமைச்சர் டேபிளுக்கு போய் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா ராஜா பெரிய குடியாரம் போல, திடீர் செலவுக்கு ரூபா இல்லைன்னா உடனே ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருவான் போல. அப்படி ஒரு சிஐடி ஆபீசர் எனக்கு போன் போடுறாரு. அதே ஆபீசர்கிட்ட நாங்கள் மதுரையில் மீட்டிங் நடத்தியிருக்கோம். அதே அதிகாரி தான் என்கிட்ட பேசுற, என் சம்பந்தப்பட்ட எங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்றாரு, மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்துச்சு, மதுரையில் ஒரு மீட்டிங் நடத்தணும் 9ஆம் மாசமா, ஆமா அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பேச்சு அப்படின்னு சொல்லி. அதே அதிகாரி கேட்காரு, என்னன்னா கச்சை கலத்திட்டு தலைவர் செயலர் 3 பேரும் ஏடிஎம்கேல போய் சேர போறீங்களாமே அப்படின்னு. எந்த மடப்பாய சொன்னா அப்படின்னு. இல்ல சிஎம் டேபிளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. உடனே என் உறவினரும் ஒருத்தர் கூப்பிட்டாங்க, ஏன்னா ஏடிஎம்கேல சேர போறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு ஏடிஎம்கே அழிய போற கட்சியில் போய் சேர்றதுக்கு. அதனால அண்ணன் சண்முகநாதன் மறுபடியும் கை கூப்பி கேட்டுக்கிறேன், நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க, உங்களுக்கு சிறுவண்டம் தொகுதி உங்களுக்கு தான் 2026. ஏன்னா திசைமலையில 2 பேரும் இறந்து போனாங்க, அப்பாவும் மகனும். அந்த நிகழ்ச்சியில அந்த பொம்பளையால் அழுதுகிட்டே சொல்லுது, இறந்த அன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயா சமுடாண்டெல்லாம் சொன்னோம், அவரு நான் பேசுறேன்னாரு விட்டுட்டாருயா, நைட்லயே செத்து போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லுது. கடம்பூர் ராஜ் நான் இவ்வளவு தூரம் தாக்குறதுக்கு காரணம் என்ன, தனிப்பட்ட விதம் இல்லை. 14 பேர் தூத்துக்குடியில் சுடுபட்டு செத்ததுக்கு மூல காரணம் கடம்பூர் ராஜ். செந்தில்ராஜ் கலெக்டர் அப்ப கிடையாது. அதே செந்தில்ராஜ் கலெக்டர் இவங்க வச்சு ஒரு நபர் கமிஷனை முடிச்சிட்டாங்க. அந்த திசைவழியில் அப்பா மகன் இறந்தது காரணமும் கடம்பூர் ராஜ் தான். கடம்பூர் ராஜ் பிஏ அவளை காவல்துறை அதிகாரிகளுக்கு பழக்கம். நீ சாத்தாங்குளத்துக்காரனை கொண்டு போய் அங்க போய் சேக்கிய சப்கோட்ல, கோயில்பட்டி சப்கோட்ல, அப்ப உன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கு. அந்த கடம்பூர் ராஜுக்கு இந்த எஸ்பி சண்முகநாதன் கை கட்டி வேலை செய்யறாரு, வெக்கமா இல்ல?
அதான் அழிஞ்சு போச்சையா ஏடிஎம்கே. நீ எங்க கட்சியில் வந்து சேர்ந்துறியா? ஆதரவு கொடுக்கணும். நேர்மை, நிர்வாக திறமை. இப்போ இதை கூட சிலர்கிட்ட சொன்னா, நேர்மைன்னா அது எப்படி நான் நேர்மையாக வாழ முடியும்? முடியும். அடிமைப்பய தலைவனாக இருக்கிற கட்சியில் மட்டும்தான் நேர்மையாக இருக்க முடியாது. அடிமத்தனமான பேச்சு, விளம்பரம், ஓட்டுக்கு ரூபா. இப்போ கூட தகவல் வருது, ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவாகுமா, 20 கோடி ஓட்டுக்கு ரூபா கொடுக்காங்களா, 30 கோடி செலவாகுமா. இப்படி தான் திட்டம் போடுறாங்க. ஆனால் அந்த 30 கோடி செலவை 3000 கோடி வம்பாக்குவாங்க. இது அனைத்துமே மக்கள் எல்லாருமே கடன் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது, 30 வருஷத்துக்கு முன்னோட்டி எப்படி இந்த ஊர் இருந்துச்சு, எவ்வளவு வரி கட்டணும், எவ்வளவு சுதந்திரமா இருந்தோம், பூட்டு போடாம வண்டியை நிப்பாட்டிட்டு போனோம். நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கு, சுதந்திரமா உட்காந்து கதை பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிச்சு. அது டிவி வந்ததுனால கெட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு சேர்ந்து பேசுறா இருந்தாலே குடிச்சா மட்டும்தான் பேச முடியும். ஒன்று டீ கடையில் போய் நின்று டீ குடிச்சிட்டு பேசணும், இல்லைன்னா பாரில் போய் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு பேசணும். நான் இவ்வளோ கோவப்பட்டு பேசினதில்லை, இவ்வளோ கோவப்பட்டு அரசியலில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னைய நீ ஏடிஎம்கேல சேர்க்கலன்னு எப்படி பேசலாம்? இது முதலமைச்சர் வரைக்கும் போய் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அதிகாரிக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் என்னையால ஏண்ட அளவுக்கு உன்னுடைய பேரை நான் வெளியே சொல்லுவேன். இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், அதுவுமே பழக்கத்தில் படித்தது தான். நான் படிக்கிற காலத்தில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு படித்ததில்லை. இப்போ எனக்கே பேங்க் டிரான்சாக்ஷனு இல்லை ஏதாவது அப்ளை பண்ணணும் வச்சுன்னா என்னால் முடியாது. எனக்கு ஒரு மாதிரி வேத்திக்கிட்டு கிருகிருன்னு வந்துடும் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்யும்போது. இது மாதிரி தான் 90% பேருக்கு இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜே இன்னைக்கு 30% பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். 60% பேர் பாவம், ஏதோ உழைக்காங்க வாழ்றாங்க, அவங்க சிந்திக்கிறது கூட நேரம் இல்லாமல் இருக்காங்க. அவங்ககிட்ட கொண்டு திணிக்க அந்த மோடி இப்படி சொல்லுவான், டிஜிட்டல் மே ஹே. மோடி சொல்லுவார், டிஜிட்டல் அப்ளிகேஷன் மே ஹே ஜாதா ஹே அப்படின்பார். என்ன ஜாதா ஏன்னா உன் பணம் போயிரும்னு அர்த்தம். அது வேற போடுறான். இப்போ ஆன்லைன் ஆப்பில் கடன், அந்த நீ பணம் போட்டிருந்தாலே இப்போ கவனமாகவே இருக்கணும். பணம் போட்டிருந்தா எவனை எடுத்திருக்கானோ வாயாமல் இருப்பை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தெரியாமல் யாராவது அவசரத்தில் ஃபோன் போட்டு உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க, உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு, நாங்கள் வீட்டுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோம், ஆதார் கார்டை மட்டும் அனுப்புங்கன்னா எல்லாரும் அவ்வளோ விவரமாக இருக்க மாட்டாங்க. மறந்தாப்புல கூட டக்குன்னு அனுப்பிடுவாங்க. அந்த ஆதார் கார்டு உள்ளே போனால் அவ்வளவும் தெரியும். இவன் கடைசியாக எந்த ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்திருக்கான், இவனுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, இவன் பேரில் என்னென்னலாம் வண்டி இருக்குது, இவன் பேரில் என்னென்னலாம் கடன் இருக்குது அப்படின்ற முதற்கொண்டு அந்த ஆதார் கார்டில் நம்ம அண்ணன் மோடி இணைச்சிட்டார். டிஜிட்டல் சிக்னேச்சருமே டால் தியே அப்படின்பாரு. என்னன்னா அவருக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அவர்கிட்ட ஒரு நாள் பூரா உட்கார வச்சு நீ கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுன்னு சொல்லணும். அப்போதான் அவருக்கு தெரியும், அப்போ இவ்வளோ கஷ்டம் இருக்கா, மக்களை சுதந்திரமாக வாழ வைக்கணுமே. ஒரு அரசு அலுவலகங்களையும் புக்கு கிடையாது, ரெக்கார்டு கிடையாது, அவெல்லாம் கம்ப்யூட்டர். சரி, மோடி தான் எப்படி பண்ணுறாருன்னா மாநில அரசு அதுக்கு மேலே இருக்கு. எதை எடுத்தாலும் ஆன்லைன், எதை எடுத்தாலும் ஓடிபி. எனக்கு ஒரு நாள் கொரியர் வந்திருக்கு, அந்த கொரியரில் பேங்க் ஏடிஎம் கார்டு வந்திருக்கு. அந்த கொரியர் கம்பெனிக்காரன் கேட்கான் ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு. எப்போ ஓடிபி சொல்லி நான் வாண்ட எதுக்குப்பா கார்டு வாங்கணும் அப்படின்னு. இல்லை, ஓடிபி சொன்னால் உங்களுக்கு தான் வந்திருக்குன்றது கம்பெனியில் கன்ஃபார்ம் ஆகும். இந்த கொரியர் கம்பெனிக்காரன் இருக்கான்ல, இவன் தான் திருடுவான். 2 வருஷத்தில் லாஸ் கணக்கு காமிச்சிட்டு போயிடுவான். அவ்வளோ பேர் ரெக்கார்டையும் எடுத்துக்கிடுவான். எடுத்துகிட்டு எங்கேயாவது உட்காந்துட்டு எவனா லூப்பில் வாரானான்னு திருடுவான். இப்போ நம்மளுடைய விவரங்கள் அனைத்தும் உலக அளவில் போயிட்டு எல்லா திருடட்டையும் போயிட்டு கவனமாக இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கு மேலே ஆண்டவன் வச்சது. இந்த அளவுக்கு ஏன் டிஜிட்டலு ஆன்லைன் டிரான்சாக்ஷனை ஏடிஎம்கே எதுக்கலை, டிஎம்கே எதுக்கலை, காங்கிரஸ் எதுக்கலை, நாங்கள் கடுமையாக எதுக்கும். மக்களை ஆன்லைனு சொல்லி
அதை விட பெரிய கொடுமை, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இங்கே தாலுகா ஆஃபீஸில் எல்லாமே ஆன்லைன் தான், சேவை மையனுக்கு போகன்றவாங்க. இப்போ சேவை மையத்துக்கு போய் உட்காந்து போட்டோ கிட்டலாம் எடுத்தாலும் அவர் விஓவை பார்க்கணும், வேற தாசில்தார் பார்க்கணும். அப்போது நீ ஆன்லைனாக இருந்தாலும் மேனுவலாக வேலை செய்யணும். உன்கிட்ட ரெக்கார்டு இல்லாமலே போய்கிட்டு இருக்கு அரசு அலுவலகங்களில். அதனால் ஆன்லைனில் குறைக்கணும். அப்போ இந்திய முன்னேற்றத்தை பற்றி மோடி பேசுகிறார். இந்திய மக்களின் முன்னேற்றம் அப்படின்னா என்னது? இப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாளிகள் நல்லா இருந்தாங்க. முதலாளிகள்கிட்ட கார் இருந்துச்சு, முதலாளிகள்கிட்ட வீடுகள் இருந்துச்சு. கூலி வேலை பார்க்குறவங்க, நடுத்தரவாதிகள், அவங்ககிட்டலாம் அந்த வாய்ப்பு வசதி இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஏற்படுற சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆனால் கடன் இல்லாமல் இருக்காங்களா? அந்த கடன் இல்லாமல் இருக்க வைக்கிறது தான் அரசாங்கத்தினோட வேலை. இதுதான் முன்னேற்றம். இப்போ சொல்லியிருக்காரு 400 இடம் எனக்கு ஜெயிச்சிச்சுன்னா இந்திய அளவில் இந்தியாவை பொருளாதாரத்தில் உயர்த்திடுவேன்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா விலைவாசியும் ஏறிடும். ஏன்னா அவர் உலக அளவில் பொருளாதாரத்தை உயர்த்தனா பணம் நிறைய வேணும். ஏன்னா ஈரோ டாலர் அநேகமாக 85 ரூபா இருக்கும் நினைக்கிறேன். ஈரோ 85 ரூபா இருக்கும், டாலரு அநேகமாக 78 ரூபா 80 ரூபா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இந்திய பணம் உயரணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து நிறைய பணத்தை வசூல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஒன்று, அதை பிரதமர் மோடியே கேட்கார். அச்சா ஹே दूसरा लास्ट मंथ में इंडिया में यूपीआई ट्रांसलेशन கூடி இருக்குங்க. ஒரு பிரதமர் மோடிக்கு என்ன அக்கறை இருக்கணும்? நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் கூடி இருக்குன்னு அதை சந்தோஷப்படுறீங்களே, அதனுடைய உள்நோக்கம் என்ன? அதில் வர்ற வருமானத்தையும் விட்டுறக்கூடாது. இப்படியே யூபிஐ டிரான்சாக்ஷன்லேயே கொண்டு போயிட்டோம்னா 50 ரூபா 20 ரூபா 10 ரூபாயெல்லாம் செல்லாம் பண்ணிடலாம். யாருன்னே இப்போ அடிக்கலை, அவ்வளோ பழசு தான் ஓடுது. இனிமேல் மோடி பிரதமராக வந்தால் இது 3 இனிமே அடிக்க மாட்டாங்க. இது பூரா இனிமேல் சர்பத்து கடையில் டீ கடையில் குடிச்சிட்டு இப்படி செல்ஃபோனை காமிக்க வேண்டியதான். உங்களை அடிமையாக பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால இளைய தலைமுறையினருக்குன்னு சொல்கிறேன், நடுத்தர வயதினருக்குன்னு சொல்கிறேன், யூபிஐ டிரான்சாக்ஷனை தவிருங்க. ஏன்னா 2000 ஓட்டு வைண்டப் ஆகிட்டு இப்போ 500 ரூபா நோட்டு மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அடிக்கல. இனிமேல் இவங்க நோட்டை அடிக்க போறதில்லை. நீ இந்த பேங்க்ல பணம் எடுக்க போனா உனக்கு எதுக்கு பணம்னு கேட்பாங்க. ஏன்னா கொரோனா காலத்தில் கேட்டாங்க, கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா பத்திரிகையை கொண்டு போய் காமிக்கணும். இப்போ மோடி பிரதமராக வந்தா இனிமேல் கல்யாணத்துக்கு பணம் வேணும் அப்படின்னா நிச்சயதாமலம் ஆன புருஷன் முண்டாட்டி பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டு போய் பேங்க்ல நிப்பாட்டணும். அவங்க அங்கே கேமராவில் அடிப்பாங்க. அங்கே டெல்லியில் உள்ளவர் பார்ப்பார், கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு கேவலமாக்கிடுவான். யூபிஐ டிரான்சாக்ஷனை அதிகப்படுத்தாதீங்க. இது நம்ம இந்தியர்களுக்கு நல்லது கிடையாது. அதோட இன்னொரு இது, இப்போ 3-4 நாளாக மழை வெள்ளத்தில் கிடஞ்சி அவ்வளோ டவரும் நெட்டு வேலை செய்யல. இப்போ நம்ம யாருமே யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கும்போது நீங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு சடக்குன்னு காமிச்சிருவீங்க. இப்போ நெட்டு வேலை செய்யலைன்னா அந்த ஹோட்டல்காரன்ட்ட குத்த வச்சு தான் உட்காரணும் அந்த ரூபா கொடுக்குற வரைக்கும். இல்லைன்னா யாருக்காவது ஃபோனை போட்டு வர சொல்லணும். 4 நாள் நெட்டு வேலை செய்யலையா எவ்வளோ பேர் செலவு போட்டிருப்பாங்க. யூபிஐ டிரான்சாக்ஷனை ஊக்குவிக்கிறது உள்நோக்கம் இருக்கு, மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இந்தியர்கள் கடன் பட்டு, இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், எனக்கும் கடன் இருக்கு. இப்போ என்னுடைய லட்சணத்தை இப்போ மோடி எழுத்து பேசியிருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் போகுதுன்னா அங்கே உட்காந்தே பார்ப்பான். என் லட்சணத்தை அங்கேயே பார்த்துருவான். இவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு, இவன் யார், எவ்வளோ வச்சுருக்கான், எவ்வளோ கடன் வச்சுருக்கான், என்ன நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு அவன் பார்த்துருவான். இப்போ எல்லாரையுமே விரல் விட்டு தூக்குற மாதிரி தான் கையில் வச்சுருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்னைக்கு நாங்கள், நாளைக்கு அவ்வளோ அடித்தட்டு மக்களும். இன்னைக்கு கூலி வேலை செய்கிறவங்க, சுய தொழில் பார்க்குறவங்க, நடுத்தரவாதி எல்லாருமே அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதை மனசில் வச்சுக்கோங்க. வர்ற தேர்தலில் நீங்கள் நாம் இந்தியர் கட்சி கண்டிப்பாக போட்டி போடும். நாம் இந்தியர் கட்சி வேட்பாளருக்கு கண்டிப்பாக நீங்கள் நாம் இந்தியர் கட்சி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு